எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் ப்ளம் அப்படின்னு உள்ள பிராண்டோட கிளென்சிங் பாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் பாம்னா என்ன, எதுக்காக யூஸ் செய்கிறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கிளென்சிங் பாம்னு சொல்கிறது மேக்கப் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, மேக்கப் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு யூஸ் செய்கிற ப்ராடக்ட் தான். முக்கியமாக மேக்கப் வியர் செய்கிறவங்க, அதாவது டெய்லி ஃபவுண்டேஷன் யூஸ் செய்கிறவங்களா இருப்பீங்க, இல்லை லிப்ஸ்டிக் காஜல் எல்லாம் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் செய்கிறதுக்கு நீங்கள் மிசலர் வாட்டர் யூஸ் செய்வீங்க. அது ஆயில் பேஸ்டாக வர மிசலர் வாட்டராக இருக்கும், இல்லை ஆயில் பேஸ்டு இல்லாத மிசலர் வாட்டராக இருக்கும். கிளென்சிங் ஆயில் இருக்குது. இன்றைக்கி ரிவ்யூக்காக கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட்டு கிளென்சிங் பாம். கிளென்சிங் பாம் எதுக்காக நம்ம யூஸ் செய்கிறோம் அப்படின்னா, இப்போ மேக்கப் வியர் செய்யாதவங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்ல டீப்பாக ஒரு க்ளீனிங் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கிளென்சிங் பாம் எடுத்து உங்களோட ஃபேஸ் மொத்தமாக மசாஜ் செய்யுங்க. உங்களோட போர்ஸுக்கு உள்ளாடி இருக்கிற அழுக்குகளும் ஸ்கின்னோட சர்ஃபேஸுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு ரிமூவ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு ரொம்ப கிளியராக இருக்கும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நல்லா மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ஸுக்கு உள்ளாடி ஒரு டீப்பாக ஒரு கிளீனிங் கிடைக்கிறதுனால ஸ்கின்னு ப்ராப்ளம் ஃப்ரீயான ஸ்கின்னாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, வெயிலில் போகிறீங்க, டஸ்ட்டு பொல்யூஷன்ல எல்லாம் போயிட்டு வரவங்களா இருக்கிறீங்க, நைட்டு டைமில் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளென்சிங் பாமை எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் நல்லபடியாக மசாஜ் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெட்டான கிளாத்து இல்லைன்னா வெட்டான வைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு எடுத்து க்ளீன் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு க்ளீன் செஞ்சதுக்கு பிறகு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ செய்யலாம். அதாவது டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் எல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். இதனால உங்களோட ஸ்கின்னுக்கு உள்ளாடி போய் அழுக்குகள் எதுவும் தங்காது. உங்களோட ஸ்கின் கிளியரான ஸ்கின்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்கப் வியர் செய்கிறவங்களுக்கு ஒரு சிலர் காஜல் மட்டுமே அப்ளை செஞ்சுப்பீங்க, லிப்ஸ்டிக்கும் அப்ளை செஞ்சுப்பீங்க. ஆனால் வாட்டர் ப்ரூஃபான ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த காஜல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா க்ளீன் செஞ்சது மாதிரி இருக்கும். ஆனால் அது லேஷஸில் உள்ள ஹேருக்கு இடையில எல்லாம் போய் இருக்கும். ஓகேவா? அது அவ்வளோ நல்லதில்லை. க்ளீன் செய்கிற நேரம் நீட்டாக க்ளீன் செஞ்சிடணும். அதுக்கு கிளென்சிங் பாம் இல்லை மிசலர் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபேஸில் இருக்கிற ஃபவுண்டேஷனை ரிமூவ் செய்கிறதுக்கும் கிளென்சிங் பாம் எல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டு ப்ளம் அப்படின்னு உள்ள பிராண்டோட ப்ராடக்ட்டு. ப்ளம் பிராண்டோட ப்ராடக்ட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். க்ரூவல்ட்டி ஃப்ரீயான வீகன் ப்ராடக்ட்டு. இது வரைக்கும் நான் வாங்கி யூஸ் செஞ்ச ப்ளம் பிராண்டோட ப்ராடக்ட்டு எல்லாமே நல்லா இருந்திருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது. ஓகேவா? இது பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும். ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் வருது. ப்ளம் பிராண்டோட ப்ராடக்ட் எல்லாத்தோட பேக்கேஜிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்பக்கம் பாருங்கள் எவ்வளோ டிசைன் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஓகே, ப்ராடக்ட்டு இது தான். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த ப்ராடக்ட்டு வருது. ஓகேவா? இதில் 90 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 545 ரூபா. ஆஃபரில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், ஒரு 400 சம்திங். இது ஒர்த்து பையிங் ப்ராடக்ட்டு. இதில் யூஸ் செய்கிற நேரம் ரொம்ப ரொம்ப குறைவான அளவு எடுத்தால் போதும். ப்ராடக்டை ஓப்பன் செஞ்சு எடுக்கிற நேரம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பேப்பர் வச்சு கொடுத்துருப்பாங்க. நான் ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் அப்படியே வச்சுருக்கிறேன். இதை ரிமூவ் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட்டு இது தான். நான் நிறைய யூஸ் செஞ்சுருக்கிறேன், பாருங்கள். ஓகே, இதோட ஸ்மெல்லு ரொம்ப மைல்டான ஸ்மெல்லு, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு, சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு கூட ஒரு ஸ்மாலான ஸ்பேச்சுலா கொடுத்துருக்குறாங்க, பிளாஸ்டிக்கில் உள்ள ஸ்பேச்சுலா. இதை வச்சு நம்ம ப்ராடக்டை எடுத்துக்கலாம். ஒரு நேரம் உங்களுக்கு ஃபேஸு மொத்தமாக யூஸ் செய்கிறதுக்கு இவ்வளோதான் ப்ராடக்ட் வேணும். ஓகேவா? கொஞ்சம் போதும். இது எடுக்கிற நேரம் இவ்வளோ திக்காக இருக்குது. உங்களோட ஹேண்டில் வச்சு நீங்கள் தேய்க்கிற நேரம் நான் டெமோ இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். மெல்ட் ஆகிடும். ஓகேவா? ரொம்ப நல்லபடியாக ஒரு ஆயில் மாதிரி மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸில் கொஞ்சம் இது மாதிரி அங்கங்கே தொட்டு வச்சு நல்லபடியாக மசாஜ் செய்யுங்க. ஒரு 1 மினிட் மசாஜ் செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும். நீட்டாக மேக்கப் நீங்கள் வியர் செஞ்சுருந்தீங்கன்னா எல்லா மேக்கப்பே சூப்பராக மெல்ட் செய்ய வைக்கும். உங்களோட ஸ்கின்னுக்கு உள்ளாடி, அதாவது போர்ஸுக்கு உள்ளாடி மேக்கப் போயிருந்தால் கூட உங்களோட ஸ்கின்னோட சர்ஃபேஸுக்கு, அதாவது ஸ்கின்னோட மேல் பக்கத்துக்கு எல்லா மேக்கப் ப்ராடக்ட்டையும் வெளியே கொண்டு வந்துடும். ஓகேவா? அந்த கிளென்சிங் பாம் வச்சு ஒரு 1 மினிட் நல்லபடியாக மசாஜ் செய்யுங்க.
உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ வாட்டர் ப்ரூஃபான ப்ராடக்ட் மஸ்காரா ஆகட்டும், காஜல் ஆகட்டும், இல்லை வேறு ஐலைனர் ஆகட்டும், லிக்விட் லிப்ஸ்டிக் ஆகட்டும். அதாவது லிக்விட் லிப்ஸ்டிக்லலாம் ஒரு சிலதெல்லாம் ரிமூவ் செய்கிற ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கிளென்சிங் பாம் யூஸ் செய்கிற நேரம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகுது. உங்களோட ஃபேஸில் ஃபவுண்டேஷன் ஃபுல் கவரேஜ் கொடுக்குற ஃபவுண்டேஷன், வாட்டர் ப்ரூஃபான ஃபவுண்டேஷன் யூஸ் செஞ்சுருந்தீங்கன்னா கூட சூப்பராக ரிமூவ் செய்து மேக்கப் செய்கிறவங்களுக்கும் இது ஒர்த்து பையிங் ப்ராடக்ட்டு. மேக்கப் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் கிளென்சிங் பாமாக இதை வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது. அதுதான் இந்த ப்ராடக்டில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக சூப்பராக வந்து இருக்குது. ஒரு சில நேரம் மேக்கப் ரிமூவரை வச்சு நம்ம மேக்கப்பை ரிமூவ் செய்கிற நேரம் ஸ்கின்னில் ஒரு எரிச்சல் இருக்கும். முக்கியமாக அந்த இடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் எரிகிறது மாதிரி இருக்கும் இந்த இடத்துல எல்லாமே. ஆனால் அந்த கிளென்சிங் பாமை யூஸ் செய்கிற நேரம் எரிச்சலே இல்லை. ஓகேவா, ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் விலை அதிகம். ஆனால் ப்ளம் பிராண்டோட ப்ராடக்ட்டு எல்லாமே விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்டாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் அந்த ஸ்பேச்சுலால கொஞ்சமாக எடுத்து மட்டுமே யூஸ் செய்யுங்க. அதிகமாக யூஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டு தான் வேஸ்ட்டாக போகும். ஆனால் குறைவான ப்ராடக்ட் எடுத்து யூஸ் செய்கிற நேரமே நல்ல ஒரு க்ளீனிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலரெல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்டு யூஸ் செய்கிறதுனால, அதாவது ஃபவுண்டேஷன் டெய்லி வேருக்கெல்லாம் யூஸ் செய்கிறதுனால பிம்பிள் பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு ஃபீல் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒழுங்கான முறையில் உங்களோட மேக்கப்பை ரிமூவ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் வராது. மேக்கப்னால பிரச்சனைகள் வராது. ஓகேவா, கிளென்சிங் பாம் யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இவ்வளோ மணி செலவு பண்ணி வாங்க முடியாது அப்படின்னா ஒரு மிசலர் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, அதுவே போதும். மேக்கப் செய்யாதவங்க கூட மிசலர் வாட்டரை வச்சு ஃபஸ்ட் காட்டன் பேடில் கொஞ்சம் எடுத்து முகம் மொத்தமாக தொடச்சி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சுக்கலாம். இதனால உங்களோட ஸ்கின் எப்போதுமே கிளியராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.